சார், இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் சார் என்ன அவங்க ரேப் பண்ணிட்டாங்க. வாட்? தண்ணி குடிமா. இத பாருமா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார், அது சுனில் அகர்வால் வீட்டில் நான் வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். வழக்கம் போல நான் இன்னைக்கும் வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு இந்தாம்மா மான்சி, உனக்கு பசிக்கவே இல்லையாம்மா? காலையில் 8 மணிலேருந்து நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. இந்த பாரு, மணி 12 ஆச்சு. நீ ஒன்று பண்ணு, இந்த லெமன் ஜூஸை குடி. இல்லை சார், இது உங்களுக்காக தான். நீ ஹெல்தியாக இருந்தா தானே எங்கள் வீடு பளபளப்பாக இருக்கும். இந்தா குடிமா. வெரி குட் சார். நான் இதை எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சிடுறேன். நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வந்தது நல்லதா போச்சு. இவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சிடலாம். ஷமா, இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சு பாண்டு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. அப்புறம் அந்த பிளடி சுனில் அகர்வால் அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. யார் வந்திருக்காங்க? சார், அந்த மான்சி பொய் சொல்றா. நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் என்னோட வேலைக்காரியை ரேப் பண்ணுவேனா என்ன? அதுவும் இந்த வயசுல. சார், ஐ எம் 62 years old. எனக்கு அதை சொல்றதுல எந்த வெக்கமும் இல்லை. இப்போ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ஏதோ என் ஒய்ஃப்கிட்டே கேட்டு பாருங்க. சார், அவர் உண்மையை தான் சொல்றாரு. இங்க பாருங்க, யார் உண்மையை சொல்றது யார் பொய் சொல்றதுன்னு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தெரியும். மிஸ்டர் அகர்வால், இப்போ நீங்க என் கூட வந்து தான் ஆகணும். என்ன 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 பண்றீங்க? விடுங்க. மிஸ்டர் சுனில் அகர்வால் அப்புறம் மான்சி, உங்க 2 பேரோட மெடிக்கல் ரிப்போர்ட் என் கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல தெளிவா எழுதியிருக்கு. அதாவது மான்சி ஏற்கனவே செக்சுவலி ஆக்டிவா இருந்தவ. டாக்டர்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மான்சியோட பிரைவேட் பார்ட்ல எந்த விதமான சிமெண்ட் பார்ட்ஸும் கிடைக்கலன்னு. இன்னொரு பக்கம் சுனில் அகர்வாலோட விஷயம் என்னன்னா, இவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட ஆன்ம சக்தியை இழந்துட்டாருன்னு. அதாவது மெடிக்கலி அவரால் யாரையும் ரேப் பண்ண முடியாது. சார், நான் தான் அந்த விஷயத்தை முதலே சொன்னேன்ல. இப்போல்லாம் இந்த வேலைக்காரங்களுக்கு இதே வேலையாக போச்சு. பணக்கார குடும்பம்னு தெரிஞ்சிருச்சுன்னா பணத்தை புடுங்கிறதுக்காக எது வேணாலும் சொல்லுவாங்க சார். இப்படி தான் அதாவது பொய் சொல்லுவாங்க, அபாண்டமாக பழி போடுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? என் தங்கச்சி பொய் சொல்கிறாளா? ஆமாம். என் புருஷனால யாரையும் எப்போ ரேப் பண்ண முடியாது. அப்புறம் இவளை அவர் பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பொய் சொல்றாங்க. சார், ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவ மானத்துக்கு மேலானது அவளுக்கு எதுவும் இல்ல. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல உன்னை யாருமே ரேப் பண்ணலன்னு ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. நீ பணம் புடுங்கணுங்கிற எண்ணத்துல உன் முதலாளி சுனில் அகர்வால் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. சார், இது எதுவும் உண்மை இல்ல. சார், இவ பொய் சொல்றா சார். எது உண்மை எது போய் நீ இப்ப தெரிஞ்சிடும். யாதவ், அவரை கூட்டிட்டு வா. ஓகே சார். நீயா? ஆமா, இவன் பேர் தான் மனோஜ், உன்னோட பாய் ஃப்ரெண்ட். இவனுக்கும் உனக்கும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்ததுங்கிற விஷயத்த நீயே உன் அண்ணன் கிட்ட சொல்லிடு. சொல்லு, இன்ஸ்பெக்டர் கேட்கிறாருல. பொறுமையா இருங்க. அண்ணா, அது உண்மைதான். நான் மனோஜை காதலிச்சேன். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்கு. என்ன பலாத்காரம் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்களும் போலீஸும் என்ன நம்பல. என்ன ஏன் குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். இப்படிக்கு உங்க தங்கச்சி மான்சி. மான்சி சூசைட் பண்ணிக்கிட்டா அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஏன்னா மான்சி சூசைட் பண்ணும்போது லெட்டர்ல தெளிவா எழுதியிருக்கா, அவ ரேப் பண்ணப்பட்டான்னு. என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லு. அது விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வேற என்ன நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது ஆனால் இப்படி கொண்டு வாங்க அதை. சார், பெட்டு கீழே இந்த 2 பாக்ஸ் கிடச்சிது. அதில் என்ன இருக்குன்னு பாருங்களேன்.
செக்ஸ் டாய் கூட வச்சிருக்காரு சார். அப்ப இதான் விஷயமா? இதை வச்சுதான் நீ மான்சியை ரேப் பண்ணியா? வாயை தொடர்ந்து சொல்லியா? சார் என் புருஷனால யாரு கூடயும் அப்படி பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. இவ்வளவு எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என் புருஷனால எந்த பொண்ணு கூட அப்படி பண்ண முடியாது சார். கொஞ்ச நேரம் வாயை மூடி பேசாம இருக்க. ஆமா, எல்லாமே என்னுடைய இதுதான். நான் தான் குற்றவாளி. மான்சி என்னாலதான் சூசைட் பண்ணிக்கிட்டா. நானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறேன். இருங்க. வணக்கம் நண்பர்களே, கிரைம் பேட்ரோலோட இந்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது ஒரு வித்தியாசமான எபிசோட், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யார் கூட நம்ம பேசி பழகுறோமோ அவங்கள நம்புறது இயல்பான ஒரு விஷயம் தானே. ஆனா அந்த நம்பிக்கை வைக்கிறதுன்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. என்ன, மான்சி சுனிலை நம்பி அன்னைக்கு அந்த ஆள் குடிச்ச ஜூஸை குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சுனில் அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். மனசாட்சியே இல்லாம அந்த சின்ன பொண்ணை இந்த ஆள் ரேப் பண்ணதுதான் காரணம். சுனில் வீட்ல இருந்து போலீஸ் ரெய்டுக்கு அப்புறமா அந்த 2 பேக் எடுத்தது சில விஷயங்களை காவல்துறைக்கு காட்டுச்சு. இது ஒரு விசித்திரமான கேஸ். கற்பழிச்சவனும் கற்பழிக்கப்பட்டவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. காவல்துறை இந்த கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட 1 மாசம் வரைக்கும் இந்த கேஸ் தகதகன்னு எரிஞ்சுது. மீடியால இது ஒரு விவாத மேடையாவே மாறிடுச்சு. பிருந்தா, பிருந்தா, பிருந்தாவா? அட, நீ எங்க போயிட்ட? சார், வீடியோ செக் பண்ணுங்க. இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்த? அது எதுக்கு இப்ப காட்டிக்கிட்டு இருக்க என்கிட்ட? 5 லட்சம் இப்ப தரலன்னு வச்சுக்க, உன் பில்டிங்ல வாட்ச்மேன், தோட்டக்காரன், டோபி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வச்சிருவேன், பாத்துக்கோ. அப்படியா? ஏய், உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். வச்சிடுறேன். ஆமா ஆமா, கரிஷ்மால. வாமா, உள்ள வா, உள்ள வாங்க. குஷி, அந்த மேடன் வந்துட்டாங்க. வாமா, உட்காருங்க, உட்காருமா. வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காரு. பாருமா, உனக்கு வேலையை பத்தி நான் போன்லயே சொன்னல. இங்க நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். சார், வேலை எப்பல இருந்து ஆரம்பிக்கணும்? எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். அது என்னன்னா, நான் இருக்கும்போது எங்க அம்மா வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் வந்தேன். அப்புறம் என் தம்பிக்கும் உடம்பு சரியில்லை. அவன் பக்கத்துல யாருமே இல்லைன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான். என்ன எதுக்கு கேக்குறீங்க? நல்ல பொண்ணாதான் தெரியறா, வச்சுக்கலாம். அப்ப சரிம்மா, நீ இன்னில இருந்து வேலையை ஆரம்பிச்சிரு. தேங்க்யூ சார். அடடா, இருமா. என்னம்மா நீ? வாமா, உனக்கு கிச்சனை காட்டுறேன். என்ன சார், அதுக்குள்ள பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? குடியா. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. இந்த பணத்தை என்னோட பேரனோட படிப்புக்காக வச்சிருந்தேன், புரிஞ்சுதா? படிக்க வைக்க பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. சும்மா டென்ஷன் ஆகாத, போய் பேரனை பாத்துக்க. போ போ, அட போ. அம்மா, என்னடி ஆச்சு? அட, என்ன விஷயம்? அம்மா, நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்து பாருங்க. என்னது? சமோசாவும் ஜிலேபியும். ஏய், அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ண? அட, நான் வேலை செஞ்ச இடத்துல தான் கொடுத்தாங்க. கோலு, சமோசா ஜிலேபி சாப்பிடுறியா? இரு தரேன். இந்தா. ஏய் ஜெகதீஸ்வரா, எங்களுக்கு இதே மாதிரி வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பா. அப்பதான் கோலுவை படிக்க வைக்க முடியும், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும், குடும்பத்தையும் நடத்த முடியும்.
அவ்வளோதானா? என்ன இவ்வளோதான் இருக்கு? மீதி பணம் எங்கடி? அவ்வளவுதான் கிடைச்சது. மாமனையும் ஏமாத்த பாக்குறியா? மீதி பணத்தை கொடுறி. அவ்வளவுதான் மாமா கிடைச்சது. ஏய், எனக்கு தெரியும் பணம் எங்க இருக்குன்னு. மரியாதை கொடுத்துரு. மாமா குடு, மீதி பணத்தை குடு. மாமா மாமா இருங்க இருங்க தரேன். மாமா அதுல கொஞ்சம் பணம் எனக்கும் தாங்க. ஏய் ஓடி. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போய் பாக்குறியா? உன்னோட அப்பா அம்மா உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல, அப்ப இந்த மாமன் தாண்டி உனக்கு ஆதரவு கொடுத்தான். ஓடி வெளியே. ஆமா ஆமா அதோ கிளம்பிட்டேன். வந்துடுறேன். பாய். இங்க பாருங்க, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவும் போலதான். நான் டாலியோட கிட்டி பார்ட்டிக்கு போயிட்டு வரேன். அப்புறம் நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாய். பாய். அட கரிஷ்மா, இந்தாம்மா இந்த ஜூஸை குடி. வேண்டாம் சார். எவ்வளோ வேலை செய்கிற நீ? இதை குடிச்சா கொஞ்சம் சக்தி கிடைக்குமா? வாங்கிக்கம்மா, குடி. அட தயங்காத, குடி. வெரி குட். அட நீ வந்துட்டியா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? கரிஷ்மா, என்ன ஆச்சுமா? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? டீ குடிக்கிறியா? டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் எதுவும் சாப்பிட்ற நிலைமையில இல்ல. நான் இனி எங்க வேலைக்கு போக மாட்டேன். அவங்க உன்னை திட்டாங்களா என்ன? இங்க பாருமா, அவங்க நிறைய பணம் பொருள்லாம் நமக்கு தராங்கல்ல. ஒருவேளை டென்ஷன்ல 4 வாரத்தை பேசிட்டா கூட நீ அதை பெருசா எடுத்துக்காத. இங்க பாரு, நீ இந்த வேலையை விட்டுட்டேன்னா அப்புறம் 3 விஷயம் என்ன ஆகும்? மறுபடியும் இவ்ளோ நல்ல வேலை கிடைக்காதுமா. என் பேச்ச கொஞ்சம் கேளுமா. அவங்க என்னதான் சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்காத. அப்புறம் பாரு, எல்லாம் சரியாயிடும். இப்ப நீயும் வேலைக்கு போலன்னா வீட்டு செலவுக்கு என்னமா பண்றது? சரி, நான் அப்புறம் பேசுறேன். நீ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க. இவன் தான் உன்னோட அடுத்த டார்கெட். கொஞ்ச நாளைக்கு இவனை ஃபாலோ பண்ணு, சரியா? அப்புறம் சான்ஸ் கிடைக்கும் போது கவுத்துரு. வணக்கம், நான் தீரஜ் அரோரா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். தம்பி உங்க பிள்ளையா? ஆமாங்க. தம்பி இங்க வாமா. வா வா வா, சார் கூப்பிடுறாருல. இந்த தம்பி, இது உனக்காக தான். இந்த போ, வெளியில போய் விளையாடு. அப்புறம் இதையும் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தான். சூடா ஜிலேபி இருக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸும் இருக்கு. அப்புறம் இது உங்களுக்காக ஒரு புடவை. எனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, வச்சுக்கோங்க. கரிஷ்மாவை இங்க எங்கேயும் காணமே. ஆமா, கரிஷ்மா வீட்ல தான் இருக்கா. தோ நான் அவளை வர சொல்றேன். கரிஷ்மா. சொல்லுங்கம்மா. அம்மாடி, சீக்கிரம் வெளியில வா. பாரு, உன் சார் வந்திருக்காரு. எப்படி இருக்க கரிஷ்மா? என்னம்மா நீ வேலைக்கே வர மாட்டேங்கிற? சார், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. நாளையில இருந்து கண்டிப்பா வந்துருவா. சரி, பரவாயில்ல. கரிஷ்மாக்கு என் சார்பா ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்னன்னா, அவ ரொம்ப நல்லா வேலை செய்யறா. அதனால தான் நான் என்ன நினைச்சேன்னா, இவளை துபாயில் இருக்கிற என் மருமக வீட்டுக்கு அனுப்பலாம்னு இருக்கேன். துபாயா? கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. இங்க கிடைக்கிற 20 ரூபாய் அங்க கிடைக்கிற 1 ரூபாய்க்கு சமம். அதாவது இவருடைய சம்பளம் 20 மடங்கு அதிகமாயிடும். அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவளை நான் உங்ககிட்ட அனுப்பி வச்சுறேன்.
உங்களையும் உங்கள் பிள்ளையும் பார்த்துக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம்ல. நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. சார் நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கரிஷ்மா, அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு. எவ்வளோ நல்லவரோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குஷி அகர்வால் தன்னுடைய 2வது கல்யாணத்துக்கு அப்புறமா குஷி அரோராவா மாறிட்டா. ஆனா இந்த புருஷனும் ஒரு ராட்சசன் தான். மேடம் மேடம் வாங்க செக் பண்ணுங்க, தரவை செக் பண்ணுங்க. சார் இங்க பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப ஸ்வெல்லிங் இருக்கு. பயங்கரமா தாக்கியிருக்காங்க போல. ஒருவேளை இன்டர்னல் இன்ஜுரினால மரணம் ஏற்பட்டுக்கலாம்ல, வேற எங்கேயாவது அடிபட்டு பாருங்க. டெரஸ் அப்புறம் பில்டிங்கோட சரௌண்டிங் ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. எங்கே தான் மர்டர் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த வெப்பன்ஸை எங்கேயாவது போட்டிருக்கு. சரி சார். முதல்ல இவங்களை யார் பார்த்தது? நான் தான் சார். நீங்க பாடி பக்கத்துல ஏதாவது பாத்தீங்களா? இல்ல சார், ஒன்றும் இல்லை சார். இவங்களை உங்களை யாருக்காவது தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது சார். வணக்கம் சார், நான் சொசைட்டியோட செக்ரட்டரி. நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன் சார். இவங்க யாருமே இந்த பொண்ணை சொசைட்டியில் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. நானும் பார்த்ததில்லை சார். சரி, அது இருக்கட்டும். உங்க சொசைட்டில சிசிடிவி வேலை செய்யுது? ஆமா சார். அப்ப 2-3 நாள் ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு உடனே வேணும். கண்டிப்பா சார். சார் இங்க பாருங்க சார், அவ கால்ல இருந்து இந்த முடி கிடைச்சிருக்கு. இந்த ஏர் கலர் விக்டிமோட ஏர் கலரோட மேட்ச் ஆகல சார். நான் பாடி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். வேற எங்கேயும் எந்த அடையாளமும் இல்ல. பாடிக்கு பக்கத்துல ரத்த கரையும் இல்ல. இந்த முடியையும் விக்டிமோட முடியும் மேட்ச் பண்ணி பாருங்க. உடனே டிஎன்ஏக்கு அனுப்பி வைங்க. பாடியை இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்க சார். சந்தேஷ் சார், நீங்க இமீடியட்டா பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட போட்டோ எடுத்து சொசைட்டியில் காட்டுங்க. யாருக்காவது அடையாளம் தெரியுதான்னு பாருங்க. இங்க யாருக்கும் தெரியலன்னா பக்கத்தில் கேட்டு பாருங்க. அங்கே யாருக்கும் தெரியாதுன்னா சோஷியல் மீடியாவில் போடுங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த விக்டிமோட ஃபோட்டோவை சர்க்குலேட் பண்ணுங்க. இமீடியட்டாக டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போதான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு இவங்களை அடையாளம் தெரியுதா? இல்லைங்க. கரிஷ்மா, கதவை தோற. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராதுமா. அக்கா அக்கா, நீ எதுவும் சாப்பிடலன்னா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். கதவை தோறமா. சார், இந்த அன்ஐடென்டிஃபை பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். விக்டிமோட மரணம் 13ஆம் தேதி 2:30 4க்குள்ள நடந்திருக்கு. ஆனா நமக்கு இன்ஃபர்மேஷன் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் கிடைச்சது. ஒண்ணுமே புரியல சார். பட்ட பகல்ல டெரஸ்ல வச்சு அந்த பொண்ணை கொன்னுருக்கான். இது தற்செயலா நடந்த விஷயமாவே தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டேன் சார். ஆனா சஸ்பிஷியஸா எதுவுமே தெரியல. அப்புறம் மரணம் தலையில ஏதோ பலமான பொருளால அடிச்சதுனால ஏற்பட்டிருக்கு. ஸோ சந்தீப், ஒரு விஷயம் கன்ஃபார்ம், திஸ் இஸ் நாட் அ ஆக்சிடென்ட். சார், நான் டெரஸ், கேம்பஸ், அக்கம் பக்கத்து பில்டிங்லையும் பார்த்துட்டேன் சார். எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. முக்கியமா வெப்பன் எதுவுமே கிடைக்கலையே சார். விக்டிம் பிரெக்னெண்டா இருந்தாங்களா? அதுவும் ஏறக்குறைய 5 மாசம். சார், பாடியை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. சார்,
விக்டிமோட பாடியில இருந்து ஒரு ஏர் கிடைச்சதில்ல, அதோட டிஎன்ஏ விக்டிம் கூட மேட்ச் ஆகல சார். பாருங்க. யாதவ், நீ ஒரு வேலை பண்ணு. சொசைட்டியில் அன்னைக்கு 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ அவங்கள எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணு. அவங்கள யாருக்காவது விக்டிமோட சம்பந்தம் இருக்கான்னு ஒருத்தர் விடாம எல்லாரையும் கேளு. ஓகே சார். சார் எத்தனை பேர் இருந்தாங்களோ அது அன்னைக்கு சார் உள்ள வரலாமா? ப்ளீஸ் வாங்க. சார் என்னோட பேரு ஆலோக். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்க ஷேர் பண்ண நினைச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சார் இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் சார். சார் இந்த பொண்ணோட பேரு பிருந்தா சௌகான். அப்புறம் இவ எங்க வீட்டில் ஒரு மேடா இருந்தா சார். அது இவ என்ன அவளோட வலையில விளை வச்சுட்டு என்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை பேக்மெயில் பண்ணி வாங்கிட்டு போயிட்டா சார். அலோக் சார், அப்ப விக்டிமோட வயித்துல இருந்தது உங்க குழந்தையா என்ன? சார் அந்த பொண்ணை நான் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் சந்திச்சேன். அப்புறம் எப்படி நீங்க பிருந்தாவோட கான்டாக்ட்ல வந்தீங்க? என் வீட்டுக்காக ஒரு மெய்டை தேடிக்கிட்டு இருந்தேன். அதனால மெய்ட் ஏஜென்சிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சார். சஹிலின்னு ஒரு மெய்ட் ஏஜென்சி இருக்கு. அவங்க தான் என்னோட நம்பரை இந்த பிருந்தா சௌகானுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க கான்டாக்ட் நம்பர், அப்புறம் பிருந்தா அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அப்புறம் ஏதோ ஒரு கம்பெனி சொன்னீங்கல்ல, அதோட ஃபோன் நம்பரையும் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. போய் நம்பர் எழுதி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். இந்த ஆள் தானாவே நம்மளை தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இவன் சொல்றதையும் அப்படி நம்பிட முடியாது சார். ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். அந்த பிருந்தாவோட கால் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் லொகேஷனை செக் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் எந்த ஏஜென்சியை பத்தி ஆளுக்கு இப்ப சொன்னாரோ அங்க போய் அந்த பிருந்தாவை பத்தி அங்க விசாரிச்சு பாரு. பிருந்தா எங்க ஏஜென்சியோட கடந்த 7 மாசமா இருக்காங்க. 2 மாசம் யார் வீட்லயே வேலை செஞ்ச அப்புறம் ஒரு நாள் அழுதுகிட்டே என்ன தேடி ஓடி வந்தா. அப்படியா? சரி. உனக்கு என்னாச்சு? ஏன் அடிபட்டிருக்கு? இன்னைக்கு என்னோட மாமா என்ன பலாத்காரம் பண்ணிட்டாரு மேடம். அப்புறம் அடிச்சு துன்புறுத்திட்டாரு. நீ உங்க அம்மா கிட்ட பேசலாம்ல, அவங்க ஏதாவது பண்ணுவாங்கல்ல? மேம், அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. இனிமே என்னால அவங்க கிட்ட போக முடியாது. என்னால அங்க போக முடியாது. என்ன அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வேணாம். போலீஸ் கிட்ட போயிட்டா மாமா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அப்புறம் எனக்கு தங்கறதுக்கு இடமே இருக்காது. அழுகை நிறுத்து. ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? மாமா சொன்னாரு அவருக்கு பணத்தை கொண்டு கொடுத்துட்டா அவரு என் உடம்பையே தொடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அக்கா எனக்கு ஏதாவது ஒரு வழி கட்டுங்க. கம்மி நேரத்துல அதிகமா பணம் சம்பாதிக்க ஏதாவது ஒரு வழி. ஏன்னா இப்படியே போச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் எங்க மாமாவை என்ன கொன்றுவாருக்கா. அதுக்கப்புறம் நான் அவளை சிலரோட வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புனேன். அது என்னன்னா சார், அவளுக்கு பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும்னு. அந்த பொண்ணு யார் வீட்டிலலாம் வேலை செஞ்சாங்களோ அந்த எல்லார் வீட்டு நம்பரும் எனக்கு வேணும். அந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு ஆளோட குழந்தை தான் இவ வயிற்றுல வளருதுன்னு நினைக்கிறேன். என்ன? அவ பிரெக்னெண்டா இருந்தாளா? ஆமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவ வயிற்றுல 5 மாச குழந்தை இருக்குன்னு வந்திருக்கு மேடம். சார் அப்படின்னா இது அவ மாமா செஞ்ச வேலையா தான் இருக்கணும். சார் அடிக்காதீங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். இல்லை அடிக்காதீங்க சார். நான் உண்மைதான் சார் சொல்றேன். என்ன நம்புங்க சார் ப்ளீஸ் சார். நான் பிருந்தாவை ரேப் பண்ணது உண்மைதான் சார். ஆனா நான் அவளை கொலை பண்ணல சார். ரேப் பண்ணியா? சார் எதை நீ ரேப்னு சொல்றியோ அதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வீணா போச்சுடா. ஏண்டா நாய, 13ஆம் தேதி 2:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நீ எங்கடா இருந்த? சார் அன்னைக்கு நான் சரக்கு வாங்கலான்னு கொஞ்சம் வெளியில போயிட்டேன் சார். நீங்க வேணா சிங் கம்பெனில ஃபோன் பண்ணி கேளுங்க சார். எனக்கு நீ ஐடியா சொல்றியா? அது வந்து பிருந்தா 2 வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா சார். அவங்கள யாராவது அவளை கொண்டிருக்கலாம் சார். சார் எந்தெந்த சீனியர் சிட்டிசன் வீட்டில் இந்த பொண்ணு வேலை பண்ணிருக்காளோ அவங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனா சந்தீப் பிருந்தா பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அதுல சந்தேகமே இல்லை. இவங்கள யாராவது ஒருத்தருங்க தான் அப்பாவா. அது விஷயமும் கேட்டேன் சார். ஆனா சரியான பதில் ஒண்ணுமே கிடைக்கல சார். முதல்ல பிருந்தாவோட மாமா அதுல் சௌஹான் அவனோட டிஎன்ஏவை பிருந்தாவோட டிஎன்ஏவோட செக் பண்ணி பாருங்க. அப்படி மேட்ச் ஆகலைன்னா மற்ற எல்லாரோட டிஎன்ஏவும் சார். நான் சேகரிச்ச லிஸ்ட்ல ஒரு பேரு சந்தேகமா இருக்கு. அது தீரஜ் அரோரா சார்.
இந்த ஆளோட வீட்டில் அந்த பொண்ணு வேலை செய்யல, ஆனா அடுத்து அந்த வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சார். இந்த பொண்ணோட பாடி கூட இந்த ஆள் காம்பவுண்ட்ல தான் சார் சார் கிடைச்சது. நான் மறுபடியும் அவங்க 2 பேரையும் விசாரிச்சேன். ஆனா அவங்க 2 பேரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த 13ஆம் தேதி ஃபுட்டேஜ் எல்லாம் மறுபடியும் செக் பண்ணு. சார் இங்க பாருங்க, மதியம் 3 மணிக்கு அந்த லேடி அந்த பில்டிங்குள்ள போறாங்க. மதியம் 3 மணிக்கு அந்த லேடி அந்த பில்டிங்குள்ள போறாங்க. அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. குஷி அகர்வால். சார் உங்களுக்கு இவங்களை தெரியுமா? நீ இவங்களை விசாரிச்சு பாத்தியா? ஆமா சார், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட விசாரிச்சேன். ஆனா 2 பேருமே அவங்கள அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டா? ஆமா சார், தீராஜ் அரோரா. இவன் தான் தீராஜ் அரோரா. பட் சார் குஷியை உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சந்தீப், அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். குஷியோட முதல் புருஷன், அப்புறம் குஷி இருக்கால, அவளோட பேர் குஷி அகர்வால். முதல் புருஷனோட பேரு சுனில் அகர்வால். சுனில் அகர்வால் மேல அவங்க வீட்டு வேலைக்காரி ரேப் பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணா. நாங்க அவங்க வீட்டுல விசாரணைக்காக போனப்போ சுனில் அகர்வால் என்ன சொன்னா, எனக்கு அதை சொல்றதுல எந்த வெக்கமும் இல்ல. இப்போ என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. அந்த வேலைக்காரிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி பணம் புடுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நாங்க நினைச்சோம். நாங்க விசாரிச்சு அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதோட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவ சாகும்போது எழுதின லெட்டர்ல தெளிவா எழுதியிருக்கா, அவ ரேப் பண்ணப்பட்டான்னு. ரேப் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த குஷி அகர்வாலோட முதல் புருஷன் சுனில் அகர்வால். நாங்க விசாரிக்கிறதுக்காக மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனோம். சர்ச்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுல அவங்க வீட்டுல இருந்து செக்ஸ் டாய்ஸ் கிடைச்சது. 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. குஷி மேடம், நாம ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சிருக்கோம். அப்போ நீங்க குஷி அகர்வாலா இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு குஷி அரோராவா இருக்கீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா சார். நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணீங்க. அது நல்ல விஷயம் தான். தேங்க்யூ சார். மிஸ்டர் தீரஜ், உங்களுக்கு பிருந்தா சௌஹான் யாரையுமே தெரியாதா? இல்ல, தெரியாது. ஆனா பிருந்தா எந்த ஏஜென்சில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த ஏஜென்சில இருந்து ஒரு வேலைக்காரிக்காக நீங்க ரிக்வயர்மெண்ட் கொடுத்திருந்தீங்கல்ல, அந்த ஏஜென்சி ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, பிருந்தா உங்க வீட்டுல வேலை செய்ய வந்ததா சொல்றாங்க. பிருந்தா ஒவ்வொரு ஆம்பளைங்களையும் ட்ராப் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஒருவேளை உங்களையும் அப்படி பண்ணிருக்கலாம்ல? இல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போய் நீங்க பிருந்தாவை மர்டர் பண்ணிட்டீங்களா என்ன? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு பிருந்தா யாருன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் அவ பேரையே கேட்டதில்ல. ஆமாம், நாங்கள் அந்த ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணது உண்மைதான். எங்ககிட்ட ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம், டீட்டெயில்ஸும் அனுப்பி வச்சுருந்தோம். ஆனால் இப்போல்லாம் எங்களுக்கு எந்த மேடுடைய ரெக்குயர்மெண்ட்டும் இல்லை. நமிதா, அதை கொஞ்சம் சாருக்கு காட்டு. மிஸ்டர் தீரஜ், நேற்று நீங்க ஆஃபீஸ்ல இருந்து 4 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க வீட்டில இருந்து கிளம்பி போயிருக்கீங்க. நாங்க விசாரிச்சோம், நீங்க தினமும் ஆபீஸ்ல இருந்து 7 மணிக்கு மேல தான் கிளம்புவீங்கன்னு சொன்னாங்க. சார், அது நான் சில ஃபைல்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அதான் பர்சனலி நான் எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்புறம் குஷி மேம், நீங்க வீட்டுல இருந்து 3:45க்கு கிளம்பி இருக்கீங்க. ஆனா கரெக்டா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 3:55க்கு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட் பணம் வித்ட்ரா பண்ண போனேன், அவ்வளோதான். அப்புறம் நீங்க வேணா பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்களேன். சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கும், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. குஷி மேம், இது தற்செயலாக நடந்த விஷயம் இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னாடியும் நாம சந்திச்சிருக்கோம். அப்பவும் இதே மாதிரி ஒரு விஷயம் உங்களை சுத்தி நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதே ரிப்பீட் ஆயிருக்கு. அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. சார், அது என்னோட துரதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கோங்க, இல்லனா கோஇன்சிடென்ஸ். ஓகே, இப்போ நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ. சந்தீப், இதை வச்சு பார்க்கும்போது குஷி மேடுக்கு இப்பெல்லாம் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சார், இந்த முடியோட கலர் கிட்டத்தட்ட அந்த முடியோட கலர் மாதிரியே இருக்குல்ல? நீ இப்போ உடனே என்ன பண்றேன்னா, முதல்ல கிடைச்ச முடியோட டிஎன்ஏவும் இந்த டிஎன்ஏவும் மேட்ச் பண்ணிப்பார். என் உள்மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 முடியும் ஒரே ஆளுது தான். அந்த ஆள் வேற யாரும் இல்லை, குஷி அகர்வாலே தான். இல்ல, குஷி அரோரா தான். பிருந்தாவோட கதை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. சீனியர் சிட்டிசன்ஸை பிருந்தா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதுல இவருடைய மாமா புதுசா என்றானா, அவளும் அவனை உடல் ரீதியா மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். இல்ல தீரஜ் அரோராவா இவருடைய அடுத்த டார்கெட்டா இருந்தாரு? இந்த கேஸ்ல மறைஞ்சிருந்த எல்லா மர்மமும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டு கேஸும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு இருந்துச்சு. சார்,
சார் அந்த மாமாவோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை நாங்கள் இந்த ரிப்போர்ட் கூட மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம். இதான் சார் அந்த ரிப்போர்ட். அப்படின்னா பிருந்தாவோட மாமா கிட்ட பிருந்தாவை கொல்றதுக்கான மோட்டிவ் இருந்திருக்கு. ஆனா வீடியோவோட ஃபுட்டேஜ்ல இந்த மாமாவை எங்கேயுமே காணுமே. பிருந்தாவோட பாடி கிட்ட இருந்து கிடைச்ச ஹேரோட டிஎன்ஏ என்னாச்சு? மேடம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். பிருந்தா பாடி பக்கத்துல இருந்து ஹேர் கிடைச்சது இல்ல, அதோட டிஎன்ஏ குஷியோட டிஎன்ஏயோட ஒத்து போகுது. இங்க பாருங்க. அந்த குஷி முகத்தை ரொம்ப அப்பாவியா வச்சுக்கிட்டு என்ன ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கா. நீங்க ஒன்று பண்ணுங்க, குஷி வீட்டுக்கு சர்ச் வாரண்ட் ரெடி பண்ணுங்க. சார் நான் அதை தான் செக் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா? குஷி. நான் பார்க்குறேன். ஒரு இடம் விடாம வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. சார் இத கொஞ்சம் பாருங்க. இதுல நிக்கிற அந்த பொண்ணு யாரு? உங்க வீட்டு வேலைக்காரியா? சார் நாங்கள் அவளை அடாப்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல இங்கே தான் தங்கியிருந்தா, இப்போ என் புள்ள கூட துபாயில் இருக்கா. இந்த பொண்ணோட பேர் என்ன? கரிஷ்மா. சார் கொஞ்சம் வாங்கல, என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. சார் மர்டர் வெப்பன்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அண்ட் சார் இதை பாருங்களேன், குஷியோட இன்னொரு வீட்டில் கிடைச்சுன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி இருக்கு பாருங்க இந்த திங்ஸ் எல்லாமே. ஆனா இந்த திங்ஸ் எல்லாம் தான் போலீஸ் ஜப்தி பண்ணிட்டாங்க. இந்த பொருள் நீங்க மறுபடியும் புதுசா வாங்குனீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் தீரஜ், நீங்களும் செக்ஸ் பவரை இழந்துட்டீங்களா என்ன? இல்ல. ஏன் இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். மான்ஷின்னு ஒரு பொண்ணு இந்த அம்மாவோட முதல் புருஷன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அவரு ரேப் பண்ணிட்டாருன்னு. அந்த கில்ட்ல இவங்க புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த கேஸோட இன்னொரு குற்றவாளி இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கா. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு எதிராக என்கிட்ட ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. அதை நாங்க கோர்ட்ல ஈஸியா நிரூபிச்சிடுவோம். பிருந்தா மர்டரை நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்கன்னு. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல சார். நாங்க எதுவுமே பண்ணல. இத பாருங்க, உங்க முடி பிருந்தாவோட பாடியில எப்படி வந்துச்சு? இந்த முடியோட டிஎன்ஏ உங்க டிஎன்ஏவோட எப்படி மேட்ச் ஆகுது? அது மட்டும் இல்ல, பிருந்தாவோட லொகேஷன் ரெக்கார்டு சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து தீரஜோட ரெக்கார்டு வரைக்கும் எப்படி மேட்ச் ஆகுது? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வாயை மூடிட்டு இருங்க தீரஜ். நீங்க வாயை திறந்தாலே பொய்யா சொல்றீங்க. யாதவ், இவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜை காட்டுங்க. இந்த ஃபுட்டேஜில் ஒரு பொண்ணு தெரியறனால கரிஷ்மா, நீங்க தானே சொன்னீங்க அவங்க அடாப்டட் பொண்ணுன்னு. அவ துபாயில இருக்கான்னு வேற சொன்னீங்க. அப்ப துபாயில இருக்கிற பொண்ணு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எப்படி வந்தா? இப்ப அவ எங்க போனா? சும்மா எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிருந்தாவை கொண்டீங்களா இல்ல கரிஷ்மாவோட சேர்ந்து பிருந்தாவை கொண்டீங்களா? ஒழுங்கா சொல்லிடுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, கரிஷ்மா கூட வர்ற இன்னொரு லேடி உங்க பில்டிங்ல இருந்து வெளியில ஓடி போறத பாக்குறேன். அந்த லேடி யாரு? அவங்களுக்கு இந்த மர்டருக்கு என்ன கனெக்ஷன் சொல்லுங்க. கேட்டது காதல் வரலையா? இப்போ ஒன் டைம் இருக்கு, எல்லா உண்மையும் ஓப்பனா சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா அதையும் ஓப்பனா சொல்லிடுங்க. கோர்ட்ல நாங்க எப்படியும் நிரூபிச்சிருவோம் பிருந்தாவை நீங்க 2 பேர் தான் கொலை பண்ணீங்கன்னு. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மாதிரியே இருக்க போற? ஒழுங்கா உண்மையை சொல்லி தொலையா. உனக்கு வேணா வேஸ்ட் பண்ண டைம் இருக்கும், ஆனா எங்க கிட்ட அப்படி இல்ல. சொல்லு. சார் நாங்க பிருந்தாவை கொல்லவே இல்ல சார். அப்புறம் அவ தான் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. அவ தான் எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. அவ தீரஜை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்கிட்டயே வந்துட்டா. அவ எங்க 2 பேரையும் ஒன்னா பாத்துட்டா. அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு. ஓகே சார், தீரஜ் வீட்ல இல்லாத நேரத்துல அவ எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. நீயா உன்னோட சின்ன வயசு காதலிய உள்ள வர சொல்ல மாட்டியா? நீ இங்க என்னடி பண்ற? உன்னை நான் அந்த அளவுக்கு விரும்பினல்ல. 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரேடியா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டல்ல. கிராமத்து ஜனங்க என் தலைக்கு மொட்டை அடிச்சிட்டாங்க. அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. மாமா என்ன ரேப் பண்ணிட்டாரு. இது நல்லா தான் இருக்கு.
என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ மட்டும் இங்க ஜாலியா இருக்க. உனக்கு என்னடி வேணும்? 1 லட்ச ரூபா கொடு. எதுக்கு 1 லட்சம் ரூபாய்? உன்னை பத்தி உன் புருஷன் கிட்ட சொல்லவா? சொல்லவாடி. டக்குனு வாயடிச்சு போய் நிக்கிற. 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது? வீட்டுல வச்சிருக்காங்களா 1 லட்சம் ரூபாய்? பக்கத்துல ஏடிஎம் இருக்குல்ல, அந்த ஆளுக்கு 2-3 அக்கௌண்ட் இருக்குல்ல. நீ ஒரு வேலை செய், எல்லா அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து 1 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துரு. 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து உன் மூஞ்சில விட்டு எறியறேன் பார். நான் திரும்ப வந்து பார்க்கும்போது அவ செத்து கிடந்தா. விருந்தா விருந்தா. அப்புறம் நான் உடனே தீரஜுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? எதுக்கு என்ன வர சொன்ன? சார், நான் என் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்ன பார்த்தனா, அவள் செத்து போய் கிடந்தா. குஷி நடந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவளுடைய பாடியை ரூமுக்குள்ளே மறைச்சி வச்சோம். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். எனக்கு தெரியும் இந்த பில்டிங்கோடைய டெரஸ் ஓப்பனில் தான் இருக்கும்னு. ராத்திரி நேரத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்டேர்கேஸ் வழியாக அவளுடைய பாடியை மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுட்டோம். நீ கதையெல்லாம் ரொம்ப நல்லா சொல்ற தீரஜ். நீ சொன்னதை நாங்கள் நம்பிட்டேன்னு வச்சுக்கோ. நீங்க 2 பேரும் பிருந்தாவை கொள்ளல, சரி. என் கேள்வி என்னன்னா, இப்ப கூட அதே தான். அதுல ஒரு லேடி கரிஷ்மா கூட பில்டிங்கை விட்டு வெளியில போனத சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்தீங்களா? அது யாரு? ஒழுங்கா சொல்லுங்க. அந்த லேடிக்கும் இந்த மர்டருக்கும் என்ன கனெக்ஷன்? குஷி இதுக்கு மேலே மறைச்சா நமக்கு தான் ஆபத்து. உண்மையை சொல்லிடு சார். அதை நான் சொல்கிறேன் சார். கரிஷ்மாவுடைய அம்மா வைஷாலி தான் விருந்தாவை கொன்னுட்டா. வறுமையை போக்குறதுக்காக வீடு வீடா பாத்திரம் தேய்ச்சோம். நாங்க எதுக்கு சார் அடுத்தவங்களை கொல்லணும்? இவங்க 2 பேரும் தான். இவங்க தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என் கரிஷ்மாவை கூட கொண்டிருப்பாங்க. இத பாருங்க, நீங்க சொல்ல வர்ற விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சார், இவங்க ஒன்னும் என்ன அடாப்ட்லாம் பண்ணல. இவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா தான் இருந்தேன். இவர் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாரு என்ன துபாய்க்கு வேலைக்கு அனுப்புறேன்னு. ஆனா அவர் வீட்டுக்குள்ள என்ன அடைச்சு வச்சிருந்தாரு. அதான் விஷயம்னா உடனே எங்களை தேடி நீ ஏன் வரல? அடுத்த செகண்ட் இவங்க 2 பேரும் ஜெயில தூக்கி போட்டிருப்பல்ல. உங்ககிட்ட வந்திருந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுமோன்னு பயந்துட்டோம். அதாவது குஷி, நீ கரிஷ்மாவை பிசிக்கலா மிஸ்யூஸ் பண்ணியிருக்க. அதே மாதிரி மான்ஷியும் பிசிக்கலி அபியூஸ் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு கேடுகட்ட விஷயத்துக்கு உன்னோட 2 புருஷன்களும் உறுதுணையா இருந்திருக்கானுங்க. உங்க விஷயத்துல ஐபிஎஸோட லிஸ்ட் ரொம்ப நீளமா இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிருந்தாவை ஏன் கொன்னீங்க? நாங்க அவளை கொல்லவே இல்ல சார். இவங்க 2 பேரும் தான் கொலை பண்ணிருப்பாங்க. நாங்க எதுக்கு சார் அவளை கொல்லணும்? நான் உன் வீட்டுக்கு வரும்போது கரிஷ்மா 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 எனக்கு ரகசியமா கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு வரதுக்காக தான் அவங்க வீட்டுக்கே போனேன். கரிஷ்மா, நாங்க வெளியே வரும்போது அவ செத்துதான் கிடந்தா. சந்தீப், கண்டிப்பா அந்த கொலையை இந்த 4 பேர்ல யாரோ தான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை குஷியா கூட அதை பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக தீரஜை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருப்பா. இல்ல இப்படி கூட நடந்திருக்கலாம். பிருந்தாவுக்கு பயந்து குஷி தீரஜுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருக்கலாம். இல்ல இப்படி கூட நடந்திருக்கலாம். வைஷாலி வீட்டுக்குள்ள புகுந்ததும் கரிஷ்மா ஓடி போலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த நேரத்துல பிருந்தா நடுவுல வந்திருக்கலாம். பிருந்தா வைஷாலி கையால கூட சுத்து போயிருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தீப். சார், விருந்தா மர்டர் கேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைச்சிருக்கு. சார், நான் சம்பவம் நடந்த இடத்த முன்னாடி பின்னாடி நல்லா செக் பண்ணிட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன். அதுல இந்த தீரஜ் கருப்பு பாலித்தீன் பையை எடுத்துட்டு போறத பார்த்தேன். இத பார்த்தா டிஃபன் மாதிரி தெரியுதே மேடம். சார், நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அதே டைம்க்கான பில்டிங்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன். அப்ப இந்த தீரஜ் அந்த கருப்பு பாலித்தீன் பைய நீங்க உடனே ஒரு வேலை செய்யுங்க. நம்ம டீம்ல இருக்கிற யாரையாவது இமிடியேட்டா அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைங்க. ஒருவேளை அந்த பாலித்தீன் பை அங்க இருக்கலாம். மயேக், சார், இதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண வந்தவன் தான். பிருந்தாவை நான் கொல்லல சார். குஷியும் அவளை கொல்லல. உங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் பிருந்தாவை கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்.
எங்க ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த ஃப்ளவர் வாஷ்ல இருக்கிற கைரேகையை செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட டைம் இருக்கு. உங்களை யார் பிருந்தாவை கொன்னீங்கிற உண்மையை ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. சார், அந்த கொலையை நாங்க தான் செஞ்சோம். அன்னைக்கு போனை கட் பண்ண அப்புறம் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் சார் மேடம் 2 பேருமே இல்லை. அம்மா கேட்டுக்கிட்டு வந்ததும் நான் அவங்க கிட்ட ஓடி போனேன். அப்ப அந்த மேடம் எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்துட்டாங்க. அப்ப நான் தான் பக்கத்துல இருந்த பொருளை எடுத்து அவ தலையில அடிச்சேன். எப்படி அடிச்ச? எங்க செஞ்சு காட்டு பார்க்கலாம். சார், அது அவ என் முன்னாடி வந்து நின்னா. அவ என்ன தடுத்தா. அப்பதான் அந்த ஃப்ளவர் வாஷ அவ தலையில எடுத்து அடிச்சேன். அவ அவ அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. நாங்க அங்க இருந்து போயிட்டோம். ஆனா அடிபட்டிருக்கிறது பிருந்தாவோட தலைக்கு பின்னாடி தான். என்ன வைஷாலி, இப்போவாவது ஒத்துக்க, இல்ல உன் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிதான் அடங்குவியா? சார், நான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நான் அங்க டோரோட பெல்ல பிரஸ் பண்ணதுமே டோர் திறந்துதான் இருந்தது. ஹாலில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்தா. நான் நினைச்சேன் அது குஷி மேடம் தான். நான் கையில கிடைச்ச ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவங்க தலையிலேயே அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கரிஷ்மாவை கூட்டிட்டு அங்கேருந்து ஓடிட்டேன். அதனால தான் கரிஷ்மாவோட ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக நான் இங்க வரல. நீ ரொம்ப அவசரப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம செஞ்சுட்ட. இப்படி எடுத்த கௌத்தம் செஞ்சா வாழ்க்கையே நரகமாயிடும். நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்தா கூட இப்படி குற்றவாளி ஆயிருக்க வேண்டாம். இன்றைய பொழுதுல நம்ம நாட்டுல சேம் செக்ஸ் உறவு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. இதுக்கான ஆர்டரும் பாஸ் ஆயிருக்கு. கம்யூனிட்டியை இதை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த உறவா இருந்தாலும் சரி, அதை கட்டாயப்படுத்தி பண்ணா அதுவே ஒரு பெரிய குற்றமாயிடும். என்ன சரிதானே? குஷியோட வெறித்தனமான இச்சைக்கு இரையானது மான்சி, பிருந்தா அப்புறம் கரிஷ்மா மட்டும் இல்ல. இந்த விஷயம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இதை பத்தி பேச நிறைய பெண்கள் முன் வந்தாங்க. இந்த சீரியல் ரேப் அப்புறம் குற்றங்களுக்காக குஷி கூட சேர்ந்த நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. சமுதாயத்துல இருக்கிற இந்த மாதிரி ராட்சசர்களை அரசாங்கம் விட்டு வைக்கிறதே இல்ல. இதுல ஜெண்டர் வித்தியாசமும் பார்க்கறது இல்ல. இந்த கேஸை காவல்துறை எப்பவோ சுலபமா சால்வ் பண்ணிருக்கலாம். போலீஸுக்கு தாமதமா கிடைச்ச க்ளூஸ் முன்னாடியே கிடைச்சிருந்தா. சோ நாம அலர்ட்டா இருக்கணும், ரொம்பவே விழிப்புணர்வோடவும் இருக்கணும். நான் அனூப் சோனி உங்ககிட்ட விடை பெற்றுக் கொள்கிறேன். கிரைம் பேட்ரோலோட இன்னொரு எபிசோட்ல மறுபடியும் நாம சந்திப்போம். எப்பவும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் மறுபடியும் சொல்ல போறேன். அது என்னன்னா, ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூல் இழை மட்டும்தான். சோ நம்ம அலர்ட்டா இருக்கணும், ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.